ஆக்டர் கெனி ஹீரோ நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் யூத் படம் இப்போ தியேட்டரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் வந்து படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே படத்தை பற்றி பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ கெனி ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன இந்த யூத் படம் ரிலீஸ் ஆன 11 நாளில் 50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சீக்கிரம் இந்த படம் 100 கோடி வசூலில் தொடக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நடிகர் பரத் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் காளிதாஸ் பார்ட் 2. காளிதாஸ் பார்ட் 2 படம் ஏப்ரல் 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ காளிதாஸ் பார்ட் 2 படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஃபர்கட்டன் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். இந்த படம் செப்டம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கரை படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு அவர்கள் நடிச்சிருக்காங்க. கரை படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கரை படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரவி மோகன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன தாம் தூம் படத்தை இப்படியும் தியேட்டரில் ஏப்ரல் 10 ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கேர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஜூன் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும். இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலரை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ஹரிகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு AD 2035 அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியாக இந்த படத்தை டைரக்டர் ஹரிகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட் படத்துடைய தரத்தில் இந்த படத்துடைய CG எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா படம் நல்லாயிருக்கும். எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது நிறைய வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லியும் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அந்த ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், அனிருத், டைரக்டர் விக்னேஷ் சிவன் அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபன்னான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சிருக்க இந்த காதல் இன்சூரன்ஸ் படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் கன்ஃபார்ம் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நட்டி நட்ராஜ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் TN 2026. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சன் டிவி சேனலில் ரொம்பவே ஃபேமஸான சீரியல் தான் சிங்கப்பெண்ணே சீரியலில் ஆனந்தி அப்படிங்கிற ஹீரோயின் கேரக்டரில் நடிச்சிருக்க ஆக்டர் தான் மனிஷா மகேஷ் அப்படின்னு சொல்கிறத விட ஆனந்தி அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஆனந்தி அவர்கள் அவங்களுடைய 25வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்காங்க. அந்த பிறந்தநாள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிறந்தநாள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் செம வைரல். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுக்கு பைசன் படத்துக்காக சிறந்த நடிகை அப்படிங்கிற அவார்டு பிஹைன்வுட் சார்பில் ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை நம்ம விக்ரம் அவர்களுடைய கையால் ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் வாங்கியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்காக சிறந்த நடிகை அப்படிங்கிற விருதை டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலிமா ஃபேமஸான ஆக்டர் யோகலட்சுமி அவர்கள் பிஹைன்வுட்ஸ் சார்பில் இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. பவ் பேட்ரல் த டைனோ மூவி அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி ஆகஸ்ட் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் சிட்னி ஸ்வினி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் தேடப்பட்ட மோஸ்ட் வாண்டட் படம் தான் த ஹவுஸ்மெய்டு படம். 18+லையும் ஹாரர் த்ரில்லர் வைபோட ரொம்ப சூப்பராக படத்தை எடுத்திருந்தாங்க. படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ த ஹவுஸ்மெய்டு படத்துடைய சக்ஸஸை தொடர்ந்து இப்போ பார்ட் 2 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் 2 படத்தில் பார்ட் 1 ஹீரோயின் நடித்த ஆக்டர் சிட்னி ஸ்வினியை இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. இவங்க கூட நம்ம OG ஸ்பைடர்மேனுடைய லவ்வராக நடித்த ஆக்டர் கிறிஸ்டின் டன்ஸ் த ஹவுஸ்மெய்ட் பார்ட் 2 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 படமே 18+ கண்டென்ட்டு, கிரைமு, த்ரில்லர், ஹாரர் அப்படின்னு எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருந்தாங்க. பார்ட் 2 என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ த ஹவுஸ்மெய்ட் பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் 2027 டிசம்பர் 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சிட்னி ஸ்வினியோட த ஹவுஸ்மெய்ட் பார்ட் 2 படத்தை பார்க்க இன்னும் நம்ம 1 வருஷம் காத்துட்ருக்கணும். லெஜண்ட் சரவணன் ஆச்சு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லீடர் படத்துடைய ஆடியோ ஒன்று ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இப்போ நடந்திருக்கு. அந்த ஆடியோ ஒன்று ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். லீடர் படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தமிழ் மற்றும் தெலுங்கு ட்ரைலரையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லீடர் படம் ஏப்ரல் 3 தியேட்டரில் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதான் சோகோ, இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.